பிளாக் செயின் 2025 இந்தியாவில் மோஸ்ட் டிமாண்டிங் ஜாப்ஸ்ல ஒன்னா பிளாக் செயின் இருக்கு. ஒரு பிளாக் செயின் இன்ஜினியரோட ஆவரேஜ் சேலரி பெர் ஆனம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9.8 lakhs இருக்கு. 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள ஃப்ரெஷர்னே கன்சிடர் பண்றாங்க. எம்பசிஸ் பண்ற கம்பெனிஸ் பிளாக் செயின் இன்ஜினியருக்கு ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட் பண்றாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆவரேஜா 3 to 6 lakhs வரைக்கும் சேலரி கிடைக்குது. கடந்த 2023 பிளாக் செயினோட மார்க்கெட் சைஸ் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் $17 பில்லியன் தான் இருந்துச்சு. ஆனா வருகிற 2030க்குள்ள இந்த பிளாக் செயினோட மார்க்கெட் சைஸ் அப்படிங்கிறது $1230 பில்லியன் உயரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அப்ப நிறைய பிளாக் செயின் சம்பந்தமான பிசினஸஸ் இங்க தொடங்க ஆரம்பிப்பாங்க. பிளாக் செயின் சம்பந்தமான நிறைய வேலை வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோல பிளாக் செயின்னா என்ன, ஒரு பிளாக் செயின் டெவலப்பர் ஆகிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு எங்க நீங்க ஃப்ரீயா படிக்க முடியும் அப்படிங்கறத பத்தினா டீடைலா பார்க்கலாம். பிளாக் செயின்னா என்ன? பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படின்னா, இப்போ டேட்டாபேஸ்னா என்ன? டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்பேஸ்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க டேபுலர் ஃபார்மட்ல, அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸா அந்த டேட்டாஸ் வந்து அங்க சேவ் ஆகிருக்கும். இதோட அந்த ஒரிஜினல் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கும். இதுவே பிளாக் செயின் அப்படின்னு வரும்போது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸா இருக்கும். அதாவது இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறது பல்வேறு இடங்கள்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளாக் செயின்ல ஒரு முறை நீங்க டேட்டாவை என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஆல்டர் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. இதுதான் பிளாக் செயினோட ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ். இப்போ ட்ரெடிஷனல் டேட்டாபேசஸ்ல ஏற்கனவே டேட்டாஸ் வந்து இந்த டேபுலர் ஃபார்மட்ல இருக்கும். அந்த டேட்டாஸை எடிட் பண்ண முடியும். ஆனா பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்க எடிட் பண்ண முடியாது. இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா எளிமையா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு 100 ரூபாய் அனுப்புறேன் அப்படின்னு வச்சுப்போம். அந்த 100 ரூபாயை நான் அவருக்கு அனுப்பிட்டு நான் என்னோட லெட்ஜர்ல 100 ரூபாய் அனுப்பிட்டேன் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அவர் அந்த 100 ரூபாயை ரிசீவ் பண்ணிட்டு 100 ரூபாய் நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரும் அவருடைய லெட்ஜர்ல நோட் பண்ணிக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்ப இடையில எங்களோட இந்த டிரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்றதுக்கு பேங்க் அப்படிங்கிறது ஒண்ணு தேவைப்படுது. அந்த பேங்க்ல இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது சேவ் ஆகிருக்கும். இந்த ட்ரெடிஷனல் டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேங்க் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸை அந்த பேங்கை சேர்ந்தவங்களால எடிட் பண்ண முடியும். அதாவது ஏற்கனவே டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு, நான் 100 ரூபாய் அவருக்கு அனுப்பிட்டேன், அந்த டிரான்சாக்ஷனை ஜீரோ, அவர் டிரான்சாக்ஷனே பண்ணல அப்படிங்கறதையும் அந்த பேங்க்ல மாத்த முடியும். அல்லது கூடுதலான அமௌண்ட் நான் டிரான்சாக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதையும் இந்த டேட்டா பேஸ்ல டேட்டாவில மாத்த முடியும். ஆனா பிளாக் செயின் அப்படின்னு வந்துட்டுனா பிளாக் செயின்ல இந்த டேட்டாவை மாத்த முடியாது. இப்ப நான் 100 ரூபாய் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னா நான் அனுப்புற தகவல், அதாவது நான் 100 ரூபாய் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற தகவல் இந்த பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டா பேஸுக்கும் போய் ஸ்டோர் ஆயிடும். இதுல இன்டர்மீடியேட்டரி, அதாவது பேங்க் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரே இதுல கிடையாது. அப்படிதான் அந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் 100 ரூபாய் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு 200 ரூபாய் அவருக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு போய் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சிஸ்டம்லயும் 100 ரூபாய் தான் இவர் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது சேவ் ஆகிருக்கும். ஆனா ட்ரெடிஷனல் டேட்டா பேசஸ்ல ஹேக் பண்ணி அதை எடிட் பண்ண முடியும். இந்த வாய்ப்பு பிளாக் செயின்ல இல்ல. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தை பாருங்க. இதுல ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபருக்கு பணம் டிரான்சாக்ட் பண்ணணும். அதுக்கு பிளாக் செயின் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறாரு. இப்ப 100 ரூபாய் அனுப்புறாருன்னா அந்த டிரான்சாக்ஷன் பிளாக் அப்படின்னு சேவ் ஆகுது. அந்த பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டம், அந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிஸ் கிட்டையும் டிஸ்பிளே பண்ணப்படுது. அதாவது இந்த மாதிரி இந்த நபர் ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபருக்கு டிரான்சாக்ட் பண்றாரு அப்படிங்கிறத பிராட்காஸ்ட் பண்ணுது. அந்த நோட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அப்ரூவ் பண்றாங்க. அப்ரூவ் பண்ண உடனே அந்த பணம் பி அப்படிங்கிற அந்த நபருக்கு போயிடுது. இதுதான் பிளாக் செயினோட ப்ராசஸ். இதுல பேங்க் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே கிடையாது. நேரடியா ஏ கிட்ட இருந்து பி அப்படிங்கிற அந்த நபருக்கு பணம் போய் சேர்ந்துருது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபருக்கு 100 ரூபாய் அனுப்பிட்டாரு. 100 ரூபாயை அனுப்பிட்டு 200 ரூபாய் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு இவரோட சிஸ்டம்ல மாத்துறாரு அப்படின்னு வச்சுப்போம். அது இந்த டேட்டா பேஸ்ல வேற எங்கேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகாது. இவருடைய சிஸ்டம்ல மட்டும்தான் 200 ரூபாய் அப்படின்னு மாறி இருக்கும். பினான்சியலா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில யாரையும் ஏமாத்த முடியாது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸ் யூஸ் பண்றோம். ஒரு சிஸ்டம்ல மாத்திட்டு எல்லா இடத்துலயுமே டிரான்சாக்ஷன் இதுதான் அப்படின்னு நிரூபிக்க முடியாது. அதனால பிளாக் செயின் அப்படிங்கிறது ரொம்ப செக்யூரான ஒரு நெட்வொர்க், ரொம்ப செக்யூரான டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் செயின்ல 4 அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்ஸ் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ், ரெண்டாவது என்கிரிப்ஷன், மூணாவது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், நாலாவது மைனிங். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத முன்னாடியே பார்த்தோம். அதாவது ஒரு டேட்டா அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் சேவ் ஆயிருக்காது, நிறைய நோட்ஸ்ல சேவ் ஆயிருக்கும். அதனால
ஒரு இடத்துல டேட்டா சேஞ்ச் பண்ணாலும் அது மற்ற இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் அப்படிங்கிறது. அடுத்து ரெண்டாவது என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன்ல SHA 256 அப்படிங்கிற என்கிரிப்ஷனை இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில பயன்படுத்துறாங்க. இந்த பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு பிரைவேட் கீ இருக்கும். அந்த பிரைவேட் கீ இருந்தாதான் அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை அக்சஸ் பண்ண முடியும். இந்த பிளாக்ஸ் அப்படிங்கிறது தான் கண்டெய்னர், அதாவது டேட்டா கண்டெய்னர். அந்த பிளாக்ஸ்க்குள்ள எல்லா டேட்டாஸும் இருக்கும். இந்த ஒவ்வொரு பிளாக்கும், இந்த பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக்கும் தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பிளாக்கோட கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது இப்ப B அப்படிங்கிற ஒரு பிளாக் இருக்குன்னா அது A பிளாக்கோட கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி C பிளாக்கோடையும் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த B பிளாக்கோட ப்ரீவியஸ் பிளாக் எது, நெக்ஸ்ட் பிளாக் எது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு கீ இருக்கும். அது பேர் ஹேஷ் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த B பிளாக்ல என்ன இருக்கும்னா அடுத்த பிளாக் எதுவோ அதோட ஹேஷ் கீ இருக்கும். அதே மாதிரி தனக்கு முந்தைய பிளாக் எதுவோ அதோட ஹேஷ் கீ இருக்கும். இப்ப புதுசா ஒரு பிளாக் இந்த Bக்கும் Cக்கு நடுவுல ஒரு பிளாக்கை உருவாக்கணும் அப்படின்னா உருவாக்க முடியாது. ஏன்னா இந்த பியும் சியும் ஏற்கனவே கனெக்ட் ஆயிருக்கு. இடையில ஒரு பிளாக்கை கொண்டு வந்து வைக்க முடியாது. இப்ப புதுசா ஒரு பிளாக்கை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பிளாக்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கு பிறகுதான் ஒரு புதிய பிளாக்கை அங்க ஆட் பண்ண முடியும். இது பேர் தான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். அடுத்து நான்காவது மைனிங். ஒரு புது பிளாக்கை ஆட் பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் பிளாக்ஸ் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அது அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு அது ஒரு வேலிடான டிரான்சாக்ஷன் தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்த வேண்டியது மைனஸ். இந்த மைனஸ் அதை வேலிடேட் பண்ணிட்டு அந்த பிளாக்கை நெட்வொர்க்ல ஆட் பண்ணுவாங்க. சரி, இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்காயின், அதாவது கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ்ல இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய துறைகள்ல இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. அதாவது ஆதார் கார்டு மாதிரியான டிஜிட்டல் ஐடிஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசோட நம்பிக்கை இணையம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் கீழே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி அவங்க தான் இதை பயன்படுத்துறாங்க. எங்க பயன்படுத்துறாங்கன்னா ஒரு அரசு துறையிலிருந்து இன்னொரு அரசு துறைக்கு ஆவணங்களை பரிமாற்றம் செய்யறதுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம பெட்டகம் அப்படிங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. அதுல நம்மளோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது மார்க் ஷீட்டா இருக்கலாம், பர்த் சர்டிபிகேட்டா இருக்கலாம், கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருக்கலாம், இந்த மாதிரியான முக்கியமான ஆவணங்களை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பெட்டகம் அப்படிங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஆப் வழியா பகிரப்படக்கூடிய ஆவணங்களை பாதுகாப்பா வைக்கிறதுக்கும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை தமிழ்நாடு அரசு பயன்படுத்திட்டு இருக்கு. சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் இந்த வீடியோவோட தொடக்கத்திலே சொன்னேன். ஆவரேஜா 9.8 lakhs வரைக்கும் இந்த பிளாக் செயின் டெவலப்பர் அல்லது பிளாக் செயின் இன்ஜினியருக்கு சேலரி கிடைக்குது இந்தியாவில் அப்படின்னு. இந்த டெக்னாலஜி ஃப்ரெஷர்ஸுக்கு எப்படி இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத தனித்தனியா பார்த்தோம்னா இந்த டேபிள பாருங்க. இது shiksha.com அப்படிங்கிற வெப்சைட்ல வந்திருக்கக்கூடிய தகவல். இதுல ஃப்ரெஷர்ஸுக்கு 0 to 25 lakhs வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் 25 lakhs வரைக்கும் சேலரி கிடைக்குது. 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 50 lakhs வரைக்கும் சேலரி கிடைக்குது பெர் ஆனம். என்னென்ன டாப் கம்பெனிஸ் பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்பசிஸ், IBM இந்தியா, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், கேப்ஜெமினி, வேல்யூ லேப்ஸ். இந்த நிறுவனங்கள்லாம் பிளாக் செயின் டெவலப்பர் அல்லது பிளாக் செயின் இன்ஜினியர்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க, அங்க வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல IT சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங், ரெண்டாவது ரெக்ரூட்மெண்ட், அடுத்து இன்டர்நெட் சர்வீசஸ், அடுத்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், அடுத்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. சரி, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள போறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷர்னா பேசிக்கான ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், அதுவும் குறிப்பா பைத்தன் அல்லது ஜாவா ஸ்கிரிப்ட்ல நல்ல நாலேஜ் இருக்கணும். பைத்தன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறதுனால அதை நீங்க சூஸ் பண்ணலாம். பைத்தனை நல்லா கத்துக்கிட்டதுக்கு பிறகு ஜாவா ஸ்கிரிப்டையும் நீங்க கத்துக்கலாம். இப்ப பைத்தன்ல ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்து கத்துக்க வேண்டியது சாலிடிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எத்தீரியம் அப்படிங்கிற ஒரு பிளாக் செயின்ல பயன்படுத்துறாங்க. எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பிளாக் செயின்ல. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இது நடக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரிகரை டெவலப் பண்றதுதான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப அமேசான்ல ஒரு பொருளை நீங்க ஆர்டர் பண்றீங்க, கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறீங்க, அந்த ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கு வருது. அந்த ப்ராடக்ட் உங்க வீட்டுல டெலிவரி ஆன உடனே உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அமேசானுக்கு பணம் போயிடும். இந்த ட்ரிகர், அதாவது டெலிவரி ஆன உடனே உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகணும் அப்படிங்கிற அந்த ட்ரிகரை டெவலப் பண்றது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை டெவலப் பண்றதுக்கு சாலிடிட்டி அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அதிகமா பயன்படுத்துறாங்க. பைத்தனும் ஜாவா ஸ்கிரிப்டும் நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க சாலிடிட்டி அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் கத்துக்கலாம். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி கத்துக்கிறதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சில ஃப்ரீ கோர்சஸும் இருக்கு,
இந்தியன் கவர்மெண்டே சில ஃப்ரீ கோர்சஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. futureskillsprime.in அப்படிங்கிற ஒரு சைட் இருக்கும். அந்த சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த சைட்ல பிளாக் செயின் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கோர்சஸ் ஃப்ரீயா கிடைக்கும். இந்தியன் கவர்மெண்டோட உதவியோட இந்த கோர்சஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணப்படுது. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்டோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பிரைம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். இதுல பிளாக் செயின் சம்பந்தமா என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாக் செயின் அப்ளிகேஷன் டெவலப்பர், இதுல பிராக்டிகலா சில ப்ராஜெக்ட்ஸும் பண்ற மாதிரியான கோர்சஸ் இருக்கு. பில்ட் ஏ பிளாக் செயின் பேஸ்டு மார்க்கெட் பிளேஸ், பை அண்ட் செல் கிரிப்டோ பப்பி இமேஜஸ் அப்படிங்கிற மாதிரியான பிராக்டிகலா நீங்க பிளாக் செயினை கத்துக்கிறதுக்கான வழிகளும் இதுல இருக்கு. நிறைய தனியார் நிறுவனங்கள் தான் இந்த கோர்சஸை கண்டக்ட் பண்றாங்க கவர்மெண்டோட உதவியோட. அது நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது, அதை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம யூடியூப்லயும் நிறைய பிளாக் செயின் சம்பந்தமான கோர்சஸ் இருக்கு, அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ல பிளாக் செயின் இன்ஜினியர், பிளாக் செயின் டெவலப்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப் ரோலா இருக்க போகுது. இந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. AK நானோல இன்னும் நிறைய டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோஸ் வர இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.